ஓகே, வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லவ் ஸ்டோரி பார்ட் 2. 2. எஸ். ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த லவ் ஸ்டோரி பார்ட் 2 உங்களுக்காக ஃபைனலா இன்னைக்கு எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி இன்னைக்கு எடுத்தாச்சு. எஸ். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எதோட முடிச்சோம் அப்படின்றது அது இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். நானும் என்னோட கிளாஸ் ரூம்ல இருந்தேன், இவங்களும் கிளாஸ் ரூம்ல இருந்தாங்க. கரெக்டாக பிரேக் டைம் ஆயிடுச்சு. ஸோ அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு காலையில் டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம், நேரில் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நானும் போனேன். பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மட்டும் உள்ளார கிளாஸ் ரூமில் இருந்தாங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இவங்க அவங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்தோன்னே தெரில ரொம்ப பேர் இருந்தாங்களா அப்படின்னு. அப்புறம் பார்த்து கண்டுபிடிக்கும் போது அப்புறம் ஃபோன் பண்ணேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவங்களும் ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்றதை தாண்டி ஃபஸ்ட் டைம் அவங்க எப்படி வந்தாங்கன்றது தான் ஹைலைட்டு. யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, யாராக இருந்தாலும் பொதுவாக பார்த்தோம்னா அந்த வரேன் அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க மட்டும் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் எகிரி குதிச்சாங்க ஒரு குதி. அதாவது என்ன டக்குன்னு அந்த எக்ஸைட்மெண்ட்ல எந்திரிக்கிறது. அவ்வளோ நேரம் பார்க்கல. அதுக்கப்புறம் நேர்ல வந்ததுமே அவங்க வீட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்ப நான் வந்துட்டு ஃபோன் பேசிட்டே அப்படி பாக்குறேன். அப்புறம் அவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே ஓகே ஃபைனலா வந்தாச்சுன்னு சொல்லிட்டு இப்படி சடனா இப்படி எந்திரிச்சு யார் இருக்காங்க என்ன இதுலாம் பார்க்கல, அப்படியே எந்திரிச்சு அதான் அவங்க சொல்றாங்க. எந்திரிச்சிட்டு நானும் அப்படியே வெளியில வந்துட்டேன். வெளில வந்ததுக்கு அப்புறமா பிரேக் வந்து 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் தான் பிரேக். நடந்து வந்ததே அதுல ஒரு 3-4 நிமிஷம் ஆகி போச்சு. பிளாக்ல இருந்து எங்க கிளாஸ்க்கு வரதுக்கு 4 to 5 minutes ஆயிடுச்சு. அப்புறம் அந்த 5 minutes தான். அப்பவும் ஃபோன் பண்ணிட்டு இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கே 2 minutesக்கு மேல ஆயிடுச்சு. ஏன்னா என்ன எல்லாத்தையும் தேடிட்டு இருந்தாங்க மாதிரி. அதுக்கப்புறம் நான் வெளில வந்ததுமே ஃபர்ஸ்ட் போன்ல அவ்வளவு நேரம் பேசணும். ஆனா நேர்ல வந்ததுமே என்ன பேசுறதுன்னு தெரியல. போன்ல மணிக்கணக்குல எடுத்துட்டு நான் பஸ்ல வரும்போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்களை நீங்க என்னதான்டா பேசுறாங்க அந்த போன்ல அப்படின்ற அளவுக்கு அவரு தம்பி தூங்கணும் தம்பி போனை வைங்க தம்பி அப்படின்ட்டாரு. நேர்ல வந்தோன்னா அந்த பேச்சே என்ன பேசுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் வெளில வந்த பின்னாடி அதுக்கப்புறம் ஹாய் ஃபர்ஸ்ட் வார்த்தை ஹாய். அந்த ஹாய் ஹாய் அதுலதான் பேச்சு போயிட்டே இருக்குது கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டுட்டு அவ்வளவுதான். ஒரு 2 நிமிஷம் தான் அப்படியே பேசிட்டு அதுக்கப்புறம் பிரேக் டைம் முடிஞ்சுச்சு, பெல் அடிச்சிருச்சு. அதனால அப்படியே போயாச்சு. அவ்வளவுதான். அந்த ஃபர்ஸ்ட் மீட்ன்றது முடிஞ்சு, பார்த்ததுமே முடிஞ்சு. ஏன்னா பேசுறதுக்கே டைம் இல்ல. ஹாய் ஹலோ சாப்பிட்டீங்களா அந்த இதுலயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் வந்துச்சு. லஞ்ச் பிரேக் வரும்போது நம்ம ஹாஸ்டலு நமக்கு வந்து நம்ம டேஸ் காலர் தான். டேஸ் காலர் வீடு கிடையாது, ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தேன் இல்லையா. அதனால சாப்பாடு வெளில தான் சாப்பிடணும். நான் வெளில போய் சாப்பிட்டு வருவேன், இவங்க வந்து கேண்டீன்ல சாப்பிட்டு வருவாங்க. என்கிட்ட வந்து ஆனா சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி வெளியே சாப்பிட போகணும் அப்படின்ட்டு. சரி போயிட்டு வாங்க. 45 நிமிஷம் தான் லஞ்ச் டைம் கரெக்டா. அதுக்கப்புறம் நானும் ஹாஸ்டல்ல போயிட்டு ஹாஸ்டல் ஃபுட்டு தெரியும் எல்லாருமே போய் நின்று சாப்பிட்டு வந்தாச்சுன்னு வைங்களேன். வந்ததுமே ஒரு 10 minutes தான் இருந்துச்சு. அப்போ இவங்களும் சாப்பிட்டு வெளில போய் சாப்பிட்டு இருந்தாங்க. 10 minutesல வந்து அப்போ என்ன சாப்பிட்டீங்க, சரி ஓகே நான் கிளாஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுறதுனே தெரியல. சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன், என்ன பண்றீங்க கிளாஸ்ல, அவ்வளோ இப்படிதான் பேச்சுவார்த்தை நடக்குது. அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம் அப்படின்றதுனால. அது வரைக்கும் எனக்கும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, திரும்ப ஈவினிங் பிரேக் டைம் வந்துச்சு. அப்பவும் அங்க நடந்து வரதுக்கே 5 minutes ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நின்னதுக்கு அப்புறமா கேன்டீனுக்கு போனோம்னு நினைக்கிறேன். கேன்டீன் போனோம்னா அதை எப்படி சொல்றது, கேன்டீன்ல வந்து கேன்டீன் தாண்டி அதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் வீட்டுக்கு போற டைமா, பர்டிகுலர் டைமுக்கு மேல நம்ம வெளில போய் ஆகணும், உள்ள எடுக்க முடியாது. எங்கேயாச்சும் இருந்தோம் அப்படின்னா ஃபுல்லா கேமரா இருக்கு, இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுவாங்க, தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால அந்த டைமும் உங்களுக்கு கம்மியாயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கான டைமிங்ன்றதே அந்த டேல இல்லை. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கோம். 1 டேக்கு ஒரு 10 minutes கூட நாங்க பேச மாட்டோம் நேர்ல. ஏன்னா அவங்க அந்த உள்ளார பிளாக் இருக்கும், அங்க இருந்து என்னைய பார்க்க வரணும். நான் வந்துட்டு போக முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. அவங்க தான் நீ வந்துட்டு பார்க்க வருவாங்க. சோ 1 டேக்கு மேக்சிமம் வந்துட்டு ஒரு 10 minutes தான் பேசுவோம் நேர்ல. மத்தபடி பேசிக்க மாட்டோம். பேசுறதுனா டைம் இருக்காது. அதோட போன்ல என்ன நிறைய பேசிட்டு இருப்போம், நேர்ல வந்து பேசுறதுன்றப்போ அதுவும் இல்லாம அப்பெல்லாம் நமக்கு டைமே இல்ல. 1 டேக்கு வந்து ஒரு 10 minutes தான் நம்மளுக்கு டைம் இருக்கும். அதுவே ஜாஸ்தி நேர்ல பேசும்போது.
அப்புறமா அந்த டே வந்துட்டு அப்படியே முடிஞ்சு. அப்புறம் ஈவினிங் வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, நம்மகிட்ட கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். இன்னொன்று அடுத்த நாள் எப்படா வரும், எப்படா வீடியோ, எப்படா காலேஜ் போவோம் அந்த. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்து ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதுமே வந்து எங்களுக்கு கேன்டீன்ல வந்து டீ ஸ்நாக்ஸ் என்ன கொடுப்பாங்க. கரெக்டா அந்த டைமிங் காலேஜ் முடியுது அப்படின்னா நான் கேன்டீனுக்கு போயிடணும். அதான் டைமிங் வச்சிருப்பாங்க, இத்தனை மணி அந்த கிளாஸ் டைமிங்னா அந்த உள்ள டைமிங்க்கு வரணும். முடிஞ்சிடணும். அது அட்டானமஸ் காலேஜ்ன்றதுனால கொஞ்சம் ஓவராவே இதா இருக்கும். அந்த டைமிங் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவுமே கிடையாது அப்படின்னு. நான் வேற ஊட்டிலே இருந்ததுனால நான் வந்துட்டு டீக்கு ரொம்ப அடிக்ட். ஐயோ ரொம்பவே அடிக்ட். ஸோ அதனால ஈவினிங் முடிஞ்சதுமே நான் வந்துட்டு கேன்டீனுக்கு போயிடுவேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, யூஷுவல் இவங்க வந்துட்டு கிளம்பிடுவாங்க. இதே மாதிரியே வந்து போயிட்டு அப்புறம் போன்ல மட்டும் தான் போயிட்டு பேசுவோம். நைட் என்ன சாப்பிட்டீங்க, அங்க என்ன சாப்பாடு, என்ன பண்ணீங்க, சாப்பாடு என்ன பண்ணீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதான் அப்படியேதான் போயிட்டோம். அப்புறமா அதே மாதிரி வந்துட்டு டேஸ் ஓடிட்டு இருந்துச்சு. டேஸ் ஓட இதே தான் ரெகுலரா எங்களுக்கு இதுவே தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஹாஸ்டல் ஃபுட்ன்றது அவ்வளோக்கு எனக்கு ஒத்துக்கல ஸ்டார்டிங்ல. எல்லாத்துக்குமே மந்த்லி 2 டைம்ஸ் வந்து வெளில போய்க்கலாம் ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. வெளியில போய்க்கலாம். அப்போ அந்த 1 வீக் ஃபுல்லா அப்படியே போச்சு. போனதுக்கு அப்புறமா அவுட்டிங் போய்க்கலாம். அவுட்டிங்னா வெளியில வந்து ஒரு நாள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு. அப்ப அந்த டைம்ல வந்து எனக்கு யார் கூட போகணும், எனக்கு இந்த ரோட்டை எப்படி கிராஸ் பண்ணி எப்படி போகணும்னு சொல்லிட்டு தெரியாது. இவங்கள்ட்ட தானே கேட்டுப்பேன் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்டல் எங்களுக்கு என்னன்னா எந்தெந்த பிளாக் எங்க இருக்குன்னு தெரியாது. நான் வரதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளில போனாங்க, அப்பயுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். அப்பெல்லாம் பைக் வாங்கிட்டீங்களா? இந்த காலேஜ் வந்துட்டு முன்னாடி பைக் வாங்கிட்டாங்க பைக். அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சொல்றேன், இந்த மாதிரி வந்தாச்சு, இப்பதான் கேட்ல இருந்து வெளில இருக்கிறேன்னு சொல்லும் போதே சார் வந்துட்டாரு, கேட்ல இருந்து வெளில இருக்கீங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு கரெக்டா இங்க காந்திபுரத்துல ரூம். ஆமா, காந்திபுரத்துல டேடி கூட இருந்தேன். அப்போ அங்க இருந்து எங்க காலேஜுக்கு வரணும் 40 நிமிஷம், அரை மணி நேரம், அதிகபட்சம் அரை மணி நேரம் ஆகும். அப்ப நான் வந்துட்டு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டு வரதுக்குள்ள இவங்க மீட்ட வந்துட்டாங்க. வந்துட்டு எங்க போவோம் அப்படின்னா, மெயினா இந்த பிரியாணி சாப்பிடறது தான் அப்பவும் போவோம். சாப்பாடு அவங்க முதல்ல சொன்னா நல்ல சாப்பாடு சாப்பிடணும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு வெளியில போவேன். மத்தபடி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஊட்டில இருந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க. அப்பவே எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. எங்க அப்பாவும் எனக்கு அப்பப்போ எனக்கு அமௌண்ட் போட்டுவிட்டு நான் வாங்கிடுவேன். மெயினா சாப்பாட்டுக்காகவே நான் வெளில வர ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு ஹாஸ்டல் சாப்பாடுன்றது எனக்கு அவ்வளவு ஒத்துக்கல. ஏன்னா நம்ம எல்லாமே வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு இருந்ததுனால எனக்கு அது கிட்டத்தட்ட ஒரு மாசம் டைம் மேல ஆயிடுச்சு. அவங்க வந்ததுக்கும் இங்க ஹாஸ்டல்ல இருந்ததுக்கும் டோட்டலா டிஃபரெண்டா சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஃபேஸ் மாறிடுச்சு. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபேஸ் ஃபுல்லா பிளாக் மார்க் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு வந்து ஊட்டில இருந்துட்டு இங்க வந்ததுனால எனக்கு வந்துட்டு ஒத்துக்கல, கிளைமேட்டே எனக்கு ஒத்துக்கல. ஏன்னா நம்ம வந்து அங்க வந்துட்டு அவ்வளவுக்கு தண்ணி குடிக்க மாட்டோம். இங்க வந்ததுமே தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா, அசால்ட்டா எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால ஃபுல்லா பிளாக் மார்க் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே எனக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, என்னைய பார்க்க எனக்கே வந்துட்டு பிடிக்காது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. என் ஃபேஸே அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ வெளியில வந்துட்டு இந்த இளநீ அது இதுன்னு குடிச்சாலும் எனக்கு ஒத்துக்கல. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே கண்டினியூவா பண்ணிருக்கணும். நடுவில் வரும்போது ஒத்துக்கலையா. அப்பவே எனக்கு வந்து ஓகே அவ்வளவுதான், நம்ம வந்து ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு, நம்மளாவே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆனா, தயவு செஞ்சு நல்லா தண்ணி குடிங்க. ஏன்னா இப்ப என்ன மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து இந்த வெயில்லாம் இப்போ நாங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு வந்து பழகிருச்சு, லைட்டா எனக்கு பழகிருச்சு. அப்ப வந்த ஸ்டார்டிங்லாம் ஒரு இடத்துல கூட பிளாக் மார்க் இல்லாம இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப இதாயிடுச்சு. சோ நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஹெல்த்தியா இருக்கணும். நீ ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிச்சா குடிங்க. ஆனா நம்ம சொல்ற நான் குடிக்க மாட்டேன். 2 லிட்டர் டெய்லி மினிமம் குடிச்சு. சோ இந்த மாதிரி ஆயிடுச்சுங்களா. அப்புறம் என்னாச்சு, இப்படியே டே பை டே போயிட்டு இருக்கு. 1 வீக் இப்படி பேசிட்டு இருப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் வெளியில போவேன், திரும்ப 1 வீக் பேசுவேன், வெளியில போவேன். இதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் செட் ஆகல, வெளியில வந்து அது வந்து நெக்ஸ்ட் இயர்ல தான் வந்தேன். அது வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, உள்ளே தான் இருந்தேன். உள்ளே இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நாள் போய்கிட்டே இருந்துச்சு. போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, புதுசா ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோயடா இருந்தாலுமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு பேசக்கூடாது. அம்மா சோ அது ஒரு ரூல்ஸாவே இருந்துச்சு. அது வந்து எப்பனா நாங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரூல்ஸ். பிரின்சிபல் மாறிட்டாரு. நாங்க சொன்னல போன வீடியோல சொல்லியிருப்போம், பிரின்சிபல் மாறிட்டாரு. சோ பிரின்சிபல் மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அங்கங்க எங்கெங்கதான் இடம் காலியா இருக்கோ எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமரா வச்சுட்டு யாராச்சும் வந்து பேரா நின்னு பேசுறத பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அப்பவே கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாரு.
ஹெச்ஓடிட்ட சொல்லி வார்ன் பண்ண சொல்லுவாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, நாங்க பேசிட்டு இருக்கிறது வந்து பாத்துட்டாங்க. மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் பிரேக்னாலும் சரி லஞ்ச்னாலும் சரி எங்க மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே தான் இருப்பாங்க. அது எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரிக்ட் தான். ஆனா எங்களுக்கு வந்துட்டு ஓவர் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, நின்று பேசக்கூடாது வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க மட்டும் வந்து நின்று பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும் போது என்னாச்சு, ஹெச்ஓடி வந்துட்டு எங்க பேரண்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கிளாஸ் ரூம்ல இருந்த மேடம் நோட் பண்ணிட்டு போறாங்க, என்ன அங்க இருந்து இவ்வளவு இங்க வந்து என்ன பண்றாங்க. ஆனா இத்தனைக்கு வந்து அப்பெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்பெல்லாம் வந்துட்டு எதுவுமே மைண்ட்ல கிடையாது. அப்பவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க ஹெச்ஓடி அவங்களும் சரி எங்க ஸ்டாஃப்ஸுங்களும் சரி, என்ன இவங்க 2 பேரும் நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க, என்ன இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி இப்படியே ஒரு ரூமுக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்படின்னா இவங்க 4 பேர் கூட வருவாங்க, நாங்க 2 பேரு, அவங்க தனியா பேசிட்டு இருப்பாங்க, நாங்க தனியா பேசிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சு, எங்க வீட்டுக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. அதெல்லாம் செம்ம கூத்து. எங்க வீட்டுக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. வர சொல்லிட்ட பின்னாடி எனக்கே தெரியல, ஈவினிங் நான் போறேன் ஹாஸ்டலுக்கு, எங்க அப்பா அம்மா போன் பண்ணி என்ன சொல்றாங்க, என்ன உங்க காலேஜ்ல மட்டும் வர சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. என்ன காலேஜ்ல வர சொன்னாங்களா, எக்ஸாம் நடக்கல, எதுவுமே இல்ல, சம்மந்தமே நம்ம வர சொல்லியிருக்காங்க. அப்ப நான் வந்துட்டு என்ன சொன்னேன், சரி ஓகே அப்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டே அவங்க வந்துட்டாங்க. நான் இவங்கள்ட்டையும் சொல்றேன், இந்த மாதிரி வர சொன்னாங்கன்னு கேட்டா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. என்னோட சைட்ல வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லல, என் சைட்ல கூப்பிட்டாங்க, சேஃப்டிக்காக, ஏன்னா ஹாஸ்டல்ல இருக்காங்க, அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது கூப்பிட்டுட்டாங்களா. வந்துட்ட பின்னாடி அது வரைக்கும் எனக்கே தெரியல எதுக்கு அவங்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. உள்ள கூப்பிட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி கேக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பிரேமலதா வந்து இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த பையன் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கா, அப்படி அவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன அப்படின்ட்டு. அப்ப அவங்க வந்துட்டு கேக்குறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, விக்னேஷ் அம்மன் சொன்னதுமே. அப்ப அவங்க என்ன டக்குன்னு சொல்றாங்கன்னா, விக்னேஷ் தானே, அது எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு. உச்சக்கட்ட சாக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தெரியுமா அப்படின்னு. ஆமா என் பொண்ணு மட்டும் சொல்லியிருக்காங்க, விக்னேஷ் தான் வந்து எல்லாமே பண்றாரு, ஃப்ரெண்டா கூடவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லா ஹெல்ப்பும் வெளில இருந்து சாப்பிடுற எல்லாமே அவங்க தான் பண்றாங்க, தேவைப்படுற விஷயம் எல்லாமே அவங்க தான் வாங்கி கொடுக்குறாங்க. இது எங்களுக்கே தெரியுமே சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல தான் இருக்கு, அது அவங்களுக்கு வந்து பெருசா அவங்க வந்துட்டு இது பண்ணல. அப்ப அவங்க வந்து இல்ல எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு ஷாக். அவங்க வந்து என்ன நம்ம இப்படி சொல்றோம், இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு. அப்ப எனக்குமே ஷாக், இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி கூப்பிட்டு. ஆனா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணித்தான் ஆகும், ஹாஸ்டல்ல இருக்காங்க, அதனால அவங்க மேல நான் தப்பு சொல்ல முடியாது. இருந்தாலும் எங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம அவங்களா கூப்பிட்டு இது பண்ணதுன்றதுதான் இது. அப்புறம் லாஸ்ட்ல எங்க அம்மா அப்படி சொன்னதுமே அவங்களால எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னா புள்ள மட்டும் சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டு வந்துட்டு அது எனக்கு தெரியல, நான் உள்ளுக்குள்ள நின்றுட்டேன். அப்புறம் வெளில வந்து பார்த்தா வந்துட்டு இருக்கிறாங்க, உங்க டாடி வந்துட்டு அங்க வெளில உட்காந்துருக்காங்க, அம்மா மட்டும் தான் உள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்போ பேசி முடிச்சுட்டு இந்த மாதிரி எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதோட வந்து ஓகே 2 பேருக்குமே அவங்க வீட்டுக்கு தான் தெரியும்ல. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுக்கிறதுல அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே இந்த 1 இயர் அப்படியே போச்சு. 1 இயர் போனதுக்கு அப்புறமா காலேஜ் ஐயா கண்ட்ரோல் அந்த மாதிரி மேடம் கண்ட்ரோல் வந்துட்டாங்கல்ல, நான் வந்துட்டேன். அப்போ நீங்க என்ன, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதுதான் நிஜம். சரி ஓகே வந்துட்டேன். சோ அந்த 1 இயர் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படின்னா இவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பின்னு வாங்கிட்டு வரனா கூட போய் வாங்கிட்டு வந்துருங்க, எல்லாமே. ஏன்னா நான் வெளியில போக முடியாது, எது சொன்னாலுமே நான் வாங்கிட்டு வந்துருவாங்க, இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. வெளியில இருந்து வந்து ஒரு பின்னூசி வாங்கினா கூட நான் வெளியில போயிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு தான் நான் வெளியில போகணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட சொன்னா நெக்ஸ்ட் நாள் சாரி கட்டணும் இல்ல ஒரு பூ வைக்கணும் அந்த மாதிரி சொன்னா இவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க. இருக்கு ஒரு 1 இயர் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சுன்னா இப்படியே போய்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். அப்போ எங்களுக்குள்ள அந்த மாதிரி கிடையாது. ஐயாக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படி தோண ஆரம்பிச்சிச்சு. அது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது ஒரு இதாயிடுச்சு. அது எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் பேசுறோம், அதை தாண்டி மனசுக்குள்ள டேஸ் ஆக ஒரு விஷயம் எடுத்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல இப்போ ஒரு கடைக்கு போனாலும் நீங்க என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன, அதாவது நான் தான் கேட்கணும் உங்களுக்கு என்ன வேணும் என்ன சாப்பிட்றீங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட், உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படி கேட்க நமக்கு எனக்கு பிடிச்ச விஷயத்த மட்டுமே அவங்க கேட்குறாங்க.
அப்ப அது போக 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 ஏன்னா டே பை டே மூவ் ஆக பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்க ட்ரெஸ்ஸஸ் எது எடுக்க போனாலும் சரி, என்ன பண்ணாலுமே ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இது எடுக்கட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தா அவங்க நல்லா இருக்கும், இந்த கலர் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா இவங்களும் வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே என்கிட்ட காட்டாம எடுக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து ட்ரெஸ் எடுக்கவான்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டோஸ் அனுப்பிட்டு இதே மாதிரிதான் போயிட்டு காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லயும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளில போறதுனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது அவுட்டிங் பண்ணாலும் சரி, எல்லாமே இந்த ட்ரெஸ் போட நல்லா இருக்கும் அப்படி போட்டு ஏன்னா ஒவ்வொருதா கேட்டு அப்படி டோட்டலா சேஞ்ச். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதாயிட்டாங்களா. அப்புறம் என்னாச்சு, இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. நம்மளுக்கு டே எப்படி இருக்கும்னா, தூங்கி எழுந்ததுமே ஓகே உங்கள்கிட்ட பேசுறோம், ஒரு குட் மார்னிங் சொல்றோம், அப்புறம் பிரேக்ல பாக்குறோம், அப்புறம் லஞ்ச்ல பாக்குறோம், ஈவினிங் பாக்குறோம், திரும்ப போகும்போது பாய் சொல்றோம், திரும்ப நைட்டு குட் நைட் சொல்றோம். இந்த மாதிரி ரெகுலரா இதுவும் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இது வந்து அது வந்து மனசுக்குள்ள வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் எனக்கு என்ன சொல்றது எனக்கு தெரியல. அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இது ஃப்ரெண்டுன்றத தாண்டி அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அது ஒண்ணு இருக்கு. அது எப்படி இவங்கள்ட்ட வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண எப்படி சொல்றது தெரியல. ஒரு பயம் இருக்கு இல்லையா சொல்றதுன்னு தெரியாம இவங்க மீட்டு அதை சொல்லவே இல்லை. ஆனா எனக்கு வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப்லயே தான் இருக்கேன். 4 மாசம் இருக்குமா 1 year ஆயிடுச்சு. 1 year ஆயிடுச்சு. நான் வெளி ஹாஸ்டல் வரதுக்கு முன்னாடி தான் நடந்தது. இப்போ 1 year ஆயிடுச்சு. ஆயிட்ட பின்னாடி ஒரு நாள் என்ன பண்றாங்க, பைக்ல வந்து என் பேர் எழுதிட்டு வராங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட இது பண்ணது. பைக்ல வந்து பேர் எழுதிட்டு வந்து எப்படி சொல்லணும் தெரியல. நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் அதை காட்டணும். இவங்களுக்கு என்ன பயம்னா, ஒரு வேளை இதை நம்ம லவ்வ சொல்லிட்டோம் அப்படின்னா இவங்க நம்ம கூட பேச மாட்டாங்க. சோ இந்த மாதிரி அவங்க வந்துட்டு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தோட மனசுலயும் இருக்கும், நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம லவ் சொல்லக்கூடாது, லவ் சொன்னா இவங்க மட்டும் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆமா பேசாம போயிட்டா ஏன்னா யார்ட்டையும் அவ்வளோ க்ளோஸா பேசி பழகினதெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, அது ஓகே. ஆனா பொண்ணுகிட்ட போய் இவ்வளோ க்ளோஸா பேசி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கேட்டு பண்ற அளவுக்குலாம் நமக்கு யாரும் இல்லை. அப்போ இவங்ககிட்ட போய் நம்ம இப்படி ஃப்ரெண்ட்ஸா பேசிட்டு திடீர்னு போய் லவ் சொன்னா அவங்க ஒருவேளை கோச்சுக்குவாங்களோ, பேசாம போயிடுவாங்களோ, உள்ளுக்குள்ள ஒரு பயம். என்கிட்ட வந்து லவ்வே சொல்லல. அதுக்கப்புறம் இந்த வண்டியில வந்து பேர் எழுதிட்டு வந்ததுன்னு நான் ஒரு அன்னைக்கு அவங்க அப்பவும் என்ன சொன்னாங்க, அப்பவும் ஃப்ரெண்ட் தான், ஃப்ரெண்ட் பேர் எழுதியிருக்காங்க. அவங்களும் யதார்த்தமா வந்து காட்டினாங்க. வெளியில நான் அவுட்டிங் போகும் பைக் வந்து அப்போ ஸ்டாண்ட்ல விடுவாங்க, உள்ள காலேஜ்குள்ள பார்க்கிங்ல விடுவாங்க. இப்போ என்னை வந்துட்டு ஈவினிங் கூப்பிட்டு போய் காட்டுறாங்க, வாங்க அவங்க பொண்ணு காட்டுறேன்னு சொல்லிட்டு. நானும் வந்துட்டு என்னவோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா பைக்ல வந்து சைட்ல வந்துட்டு லதான்னு சொல்லி, பிரேமலதால லதான்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இப்போ நான் பார்த்ததுமே எனக்கு ஒரு ஷாக். போட்டோ இருக்கு, அதை நான் வேணா ஆட் பண்றேன் பாருங்க. அப்போ அந்த பைக்கை பார்த்ததுமே எனக்கு ஒரு ஷாக். என்னடா இவங்க என் பேர் எழுதிட்டு. அப்புறம் உள்ளுக்குள்ள சந்தோஷம், பரவாயில்லையே நம்ம பேர் எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கேட்கறேன், என்ன நீங்க என் பேர் எழுதிருக்கீங்க? அப்போ சொல்ல நான் வந்து சொல்லல, என்கிட்ட வந்து இந்த மாதிரி லவ் உங்க மேல இந்த மாதிரி எனக்கு லவ் வந்திருக்கு அப்படி சொல்லல. அப்ப எனக்கு என்னன்னா பரவாயில்ல நம்ம மேல மட்டும் ரொம்ப பாசமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நானும் ஓகே, எனக்கு வந்துட்டு ஹாப்பியா தான் இருந்துச்சு. அதை வந்துட்டு அப்படியே போச்சா. அப்பவும் என்கிட்ட வந்து இவங்க சைட்ல சொல்ல வந்தாங்க, ஆனா அது எனக்கு புரியலன்றத தாண்டி அந்த மாதிரி எனக்கு நினைக்க தோணல இவங்கள. சோ இப்படி போச்சு. அதுக்கப்புறமா அதோட இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அதோட இவங்க அதை விட்டுட்டாங்க. அதை வந்துட்டு என்கிட்ட ரொம்ப எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி என்கிட்ட காட்டல, அப்படியே விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் இதை எப்படி கொண்டு போக முடியாது இல்லையா, ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிதான் ஆகணும். அது பெரிய கதை. எனக்கு எப்படி சொல்றது யோசிச்சிட்டே இருந்தேன். எப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணலாம், இல்லை ஃபோன்ல சொல்லிடலாமா, நேரில் பார்த்து நம்ம அவனுக்கு பேசணும், இந்த மாதிரி சொல்லிடலாமா அப்படின்னு மைண்டுக்குள்ள தூங்கவே இல்லை நைட்டுக்குள்ள. ஏன்னா இது வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தே தான் என்கிட்ட பேசுவாங்க. வாங்க போங்க பண்ணுங்க இப்படின்னு தான் பேசுவாங்களே தவிர அதை தாண்டி எந்த ஒருத்தையும் பேச மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நானும் அப்படிதான் சம்டைம்ஸ் வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுவேன், ஆனால் இவங்க அப்படி பேசவே மாட்டாங்க. அப்ப எனக்கு வந்து அப்படிலாம் எனக்கு நினைக்கவே தோணல. அப்ப இவங்க வந்து யோசிக்கிறாங்க எப்படி நம்ம வந்து இவங்கள்ட்ட லவ் சொல்லலாம், எந்த விதத்துல சொல்லலாம்னு சொல்லி. ஏன்னா அதுவே 2-3 நாள் ஒரு வாரம் பக்கம் யோசிச்சிட்டே இருக்கேன். இப்போ வந்து அதனால அவங்கள்ட்ட காட்டிக்க முடியாதுல்ல, நம்ம லவ் பண்றோம் அதை அவங்க சொல்லணும். அது மாதிரி அவங்கள்ட்ட காட்டிக்க முடியாதுல்ல, நம்ம லவ் பண்றோம் நான் லவ் பண்றேன் உங்களான்னு சொல்ல முடியாது. அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. அப்போ இதை வந்து எப்படி கன்வே பண்றதுன்னு எனக்கும் தெரியல. சரி ஓகே, டே பை டே போயிட்டே இருக்கு, நாள் ஓடிட்டே இருக்கு, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த ஐடியா பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க ஃபோட்டோஸ் மட்டும் வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு நாள் ஃபோட்டோஸ் எதுக்குன்னு கேட்குறாங்க. நான் சும்மா சொல்கிறேன், இல்லை ஃபோட்டோஸ் வச்சுக்கலான்னு சொல்லி கேட்குறேன். அப்போது ஒவ்வொரு ஃபோட்டோவை வாங்கி வச்சுட்டேன்.
வாங்கி வச்சுட்டு சரி எடிட் பண்ணுவோம். அப்போலாம் அந்த வீடியோ எடிட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அது பர்த்டேக்கெலாம் பண்ணுவோம்ல. அப்போ அதில் உட்காந்து நான் எடிட் பண்ணுறேன், ஃபோட்டோ மட்டும் போட்டு வச்சுருக்கேன். பாட்டு போடலான்னு சொல்லி, பாட்டு தானே போடணும், பாட்டு போடுறதுக்கு என்ன பாட்டு போடுறதுன்னு சொல்லி தெரியல. அப்போ எதார்த்தமாக வீட்டில் ரூமில் டிவி ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பாட்டு ஓடிச்சு. இந்த பாட்டே போடலான்னு சொல்லிட்டு போட்டு வச்சிட்டேன். இதை வந்து நான் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு அனுப்பவும் இல்லை. அடுத்த நாள் காலேஜ் போகிறேன். காலேஜ் போய் இந்த பாட்டை காட்டலாமா வேண்டாமா, காட்டினா பாட்டு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள குழப்பம் ஓடிட்டே இருக்கு. தைரியத்தை வர வச்சுக்கிட்டேன், இன்னைக்கு என்னாலும் பரவாயில்ல காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து இதை போய் தனியாக பார்க்க சொல்றேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பக்கத்தில், அவங்க ரூம்மேட்ஸ் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லணும். ஆனால் அவங்க கூட காட்ட முடியாது, அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க, இவங்களும் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் போய் இந்த வீடியோஸ் போய் பார்க்க சொன்னால் ஒரு கஷ்டம், எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் உங்களுக்கு காட்டுவேன், கோவப்படக்கூடாது, தனியாக தான் பார்க்கணும் அப்படின்ட்டு. இவங்க என்ன சம்மந்தம்லாம் சொல்றாங்க, சரி சொல்லிட்டு அவங்களும் என்னன்னு தெரியாதுல அவங்களுக்கும், அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எந்த ஒரு சொல்றது எனக்கு காட்ட முடியல. ஏன்னா அந்த சாங் பாத்தீங்கன்னா தோழியா எனக்கு காதலியா அந்த சாங் தான். அதுல வந்து இந்த இருட்டுக்குள்ளே தனித்திருந்தேன்னு சொல்லி அதுல இருந்து அந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகி கிளாஸ்ல முடியும் போது தோழியா எனக்கு காதலியான்னு சொல்லிட்டு அது முடிகிற மாதிரி எடிட் பண்ணியிருந்தாங்க. அப்ப வந்து அந்த சாங்க வந்து எனக்கு கேட்டதுமே ஒரு நிமிஷம் இதாச்சு. ஆனா அந்த பாட்டு நான் ஃபுல்லா எனக்கு முடிகிற வரைக்கும் எனக்கு தெரியாது. லாஸ்ட்ல அந்த தோழியா எனக்கு காதலியா ஆக்ட் பண்ணிருப்பாங்க தெரியாது. ஏன்னா நடுவுல இருக்க அந்த பேராகிராஃப் நல்லா இருந்துச்சு, போட்டோஸ் இருந்துச்சு, ஓகே, அது வரைக்கும் ஓகே. லாஸ்ட்ல முடியும் போது அந்த லைன் வந்ததுமே எனக்கு அப்படியே திக்குன்னு அவங்க வந்து காட்டிக்கல எதுவுமே இருக்கு, என்ன இப்படி ஒரு லைன் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அப்புறம் நான் வந்து கொடுத்துட்டு என்ன சொன்னேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத சொல்ல மாட்டோம். இத வந்து பார்ட் 3ல நான் கண்டிப்பா சொல்றேன் நான் என்ன ரியாக்ட் பண்ணேன், அதுக்கு மேல எங்களோட லைஃப் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். சோ டாடா பை. மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.